நன்றி செலுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி சொல்லி, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் ஊழியத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலையில, என்னுடைய தொழில்ல, ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஓ கர்த்தருடைய வார்த்தை பலமாய் நம் மத்தியிலே வெளிப்பட போகிறபடியால், அவருடைய மகிமையான கிரியைகள் இந்த இடத்துல நடப்பிக்கப்படுகிறபடியால், கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறபடியால், நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி ஜெபிங்க. ஆவியானவருடைய ஆளுகையில நிரம்பி ஜெபிங்க. ஆவியானவருடைய வல்லமையில நிரம்பி ஜெபிங்க. ஓ இந்த நேரத்தில் நீங்க ஜெபிக்கும் போது, ஒரு பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் போது சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணினாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு தூதனை அனுப்பி அந்த சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்து, ஓ அவனுடைய கைகள்ல கால்கள்ல கட்டியிருந்த எல்லா சங்கிலிகளும் அருந்து விழுந்தது போல, ஓ பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே பலமாய் வெளிப்படுகிறார். நீங்க ஜெபிக்க 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 எல்லா சங்கிலிகளும் அருந்து விழும். குடும்பத்திற்கு விரோதமாய், நம்முடைய போராட்ட, நம்முடைய யுத்தத்திற்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சங்கிலிகள் அருந்து விழும்படியா சபையாராய் ஊக்கமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல உங்களுடைய கிருபை இறங்கட்டும். என் குடும்பத்தின் மேல உங்களுடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, என் மேல உங்க கிருபை இறங்கட்டும். ஊக்கமாய் ஜெபிக்கும் போது ஒரு தேவ வல்லமை இந்த வேளையில பலமாய் கடந்து வருகிறது. ஒரு தேவ கிருபை இந்த வேளையில பலமாய் கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த வேளையில பலமாய் கடந்து வருகிறது. ஓ ரிபாலா தரபா ஷகதரபா. ஓ பேதுருவால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை தான். ஆனா இந்த இடத்துல ஜெபம் ஏறெடுக்கப்படும் பொழுது, பேதுருவுக்கு அந்த இடத்துல தூதனை அனுப்பினது போல, ஓ ஆவியானவர் இந்த வேளையில சொல்லுகிறார், இந்த உள்ளத்துல என்ன பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு இந்த இடத்துல நீ ஜெபிச்சு கொண்டிருந்தாலும், இந்த இடத்துல நீ ஜெபிக்க 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 ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு இடத்துல உன் பிள்ளைகளுக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்துக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்து, ஒரு தூதனை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து பலப்படுத்தின கர்த்தர் தான் இந்த காலை வேளையில நம்மோடு இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் லகதேரே பேலே ரெகதுரு லதரா மானா ஷகதலரபா லெகதேரே ரேபகா துராலிபாதரபாலரா ஷாதோன லகல ரிகதோரா லகதா. எந்த ஏரோதினுடைய கண்ட்ரோலுக்குள்ள பேதுரு இருந்தாலும், எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம, பரலோக ரெக்கமெண்டேஷன்ல, பரலோகத்தின் சக்தியில, பரலோகத்தின் பவர்ல பேதுரு விடுவிக்கப்பட்டது போல, ஓ இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு திட்டமா சொல்றார், எந்த மனுஷனுடைய உதவி உனக்கு வேண்டாம். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஓ நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உங்க மேல பலமாய் இறங்கி வந்து, ஆண்டவருடைய வார்த்தை தீட்டமாய் உங்களுக்கு சொல்லுகிறது. நீ எந்த அதிகாரத்துல சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும், நீ எந்த சிறையிருப்புல பிசாசு உன்னை வைக்க நினைத்தாலும், எந்த சிறையிருப்புக்குள்ள உன் பிள்ளைகளை பிசாசு வைக்க நினைத்தாலும், அந்த சிறையிருப்புல இருந்து அவளை வெளியே கொண்டு வரும்படியாய் ஒரு தூதன் இப்பொழுது இறங்கி, அந்த தூதன் பேதுருவை வெளியே கொண்டு வந்து விழாவிலை தட்டி, வா பேதுரு, நீ வெளியே வா, நீ வெளியே வா, நீ வெளியே வா, நீ பிரசங்கிக்க போகணும். உனக்கு நாளைக்கு மரணம்னு இருபது குறிச்சிருக்கலாம். ஏரோது அவனை நாளைக்கு காலையில வெளியில கொண்டு வந்து சிறைச்சேதம் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தான். ஆனா முந்தின நாள் ராத்திரியில ஒரு தூதன் இறங்கினது போல, இந்த வேளையில தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, குடும்பத்துல எந்த எல்லைகள்ல எந்த காரியத்தை பிசாசு பிளான் பண்ணாலும், எந்த மரணத்தின் வல்லமைகளை பிளான் பண்ணாலும், முந்தின நாள் ராத்திரின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த மனுஷங்க உங்களை பார்க்க கூட முடியாத அளவுக்கு, ஏரோது பேதுருவை பிடிச்சு உள்ள கொண்டு போகும்போது பார்த்தான். அவன் நினைச்சான் மறுநாள் காலையில பேதுரு சாகிறத நான் பார்ப்பேன்னு. ஆனா பேதுருவை கடைசி வரை, இந்த இடத்துல ஆவியானவர் பலமா இறங்கி சொல்லுகிறார், பேதுருவை கடைசி வரைக்கும் ஏரோது பார்க்கவே விடல. இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார்,
உங்களை சில கண்ணு முன்னாடி கர்த்தர் நிறுத்தவே போறதில்லை. உங்களை விரோதிக்கிற மனுஷங்களுக்கு முன்னாடி, உங்களை பகைக்கிற மனுஷங்களுக்கு முன்னாடி, நீங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மனுஷங்களுக்கு முன்னாடி, அந்த மனுஷங்களை வச்சு பிசாசு என்ன பிளான் பண்ணாலும் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாது இருக்கிற கிருபை வெளிப்படும் என்று இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கிற உங்க மேல ஆவியானவர் இந்த வார்த்தையை வைக்கிறார். நீ சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவே மாட்ட. சில பிரச்சனைகள் உன் வீட்டுக்குள்ளே வராது. சில யுத்தங்கள் உன் போராட்டத்தை உன் சரீரத்துக்குள்ளே வராது. உன்னை தொடர்றதுக்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஒருவேளை ஏரோது குறிச்சிருக்கலாம் பேதுருவுக்கு மரணத்தை. காரணம் யாக்கோபுக்கு அப்படி நடந்ததுனால, ஒருத்தனுக்கு அப்படி சம்பவிச்சதுனால இன்னொருத்தனை ஈஸியா செஞ்சிடலான்னு சொல்லி ஏரோது கணக்கு போட்டுட்டு இருந்தான். இப்ப இந்த வேளையில ஆவியானவர் இந்த காரியத்தை அருமையா சொல்றாரு. உங்க மேல மனுஷர்கள் வைக்கிற நுகத்தடிகள் ஒன்றாகிலும் பலிப்பதில்லை. உங்க மேல பிசாசு கொண்டு வருகிற நுகத்தடிகள் ஒன்றாகிலும் பலிப்பதில்லை. காரணம், இந்த வருஷம் ஜெபத்திற்குரிய வல்லமையை நான் காண்பிக்க போகிறேன். உன் ஜெபத்திற்குரிய வல்லமையை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். உன் ஜெபத்திற்குரிய வல்லமையை நீ ருசிக்க போற. உன் ஜெபத்திற்குரிய மகிமையை நீ பார்க்க போற. ஓ ரகதரபாலா ஷதனரிகாலா துராலிபாலா ரமா லந்தோனே மேனே ரேகே தே ரபாஹா துர்லிதானா ரகதலோ ரேஷேதானலபா லேதனமா தினிஹா தினி லக்ஷ்மண ஹன்மன ரகதலரமா லேகே நல்ல அந்நிய பாஷையில ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபிங்க. ஒரு மகிமை இந்த இடத்துல பலமா இறங்கி வருகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிற ஒரு வல்லமை, நுகத்தடிகள் முறிக்கப்படுகிற ஒரு வல்லமை, எல்லா பிசாசின் ஆதிக்கங்கள் இருந்து உங்க குடும்பத்தை விடுவிக்கிற வல்லமை, உங்களை விடுவிக்கிற வல்லமை, உங்க பிள்ளைகளை விடுவிக்கிற வல்லமை பலமாய் வெளிப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ, அந்த நுகத்தை நீ பார்க்க போறதில்ல, அந்த சுமையை நீ பார்க்க போறதில்ல, அந்த போராட்டத்தை நீ பார்க்க போறதில்ல, அந்த இருளை நீ பார்க்க போறதில்ல, அந்த யுத்தங்களை நீ பார்க்க போறதில்ல, அந்த நுகத்தடிகளை நீ உன் பிள்ளைகள் சுமக்க போறதில்ல. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறவே, நான் உன்னோடு கூட இருக்கிறவே. ஓ, நான் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்கிற தேவனா இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நல்ல ஆசையா கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி ஓ ரபல தகதர ஷதனலபா லதோரோ லேகே தேரே மாதோரா லகதர பால ரேஷேதேனே ரேபா. எத்தனையோ வருஷங்கள் பின்தொடர்ந்து வந்த சக்திகளின் ஆதிக்கங்கள் இந்த வருஷத்துல இருக்காது. எத்தனையோ காலங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்த சத்ருவினுடைய யுத்தங்கள் இந்த வருஷத்துல இருக்காது. காரணம், இவ்வளவு நாள் உன் கூட நான் இருந்தேன். ஆனா ஆவியானவர் இந்த வேளையில சொல்லுகிறார், எரேமியாவுக்கு முதல் அதிகாரத்துல புரியல. கர்த்தர் சொல்லும்போது, நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு கூட இருக்கிறேன் எரேமியாவுக்கு சொன்னபோது எரேமியா அதை சாதாரணமா எடுத்தார். ஆனா ஒரு சில காலங்கள் கழிந்து எரேமியா சொன்னார், கர்த்தர் பயங்கரமான பரக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல ஆவியானவர் உங்களுக்கு இந்த வருஷத்துல வாக்கு பண்ணுகிறது தான், நான் பயங்கரமான பரக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறதை நீ பார்ப்ப. ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் எரேமியாவை தேடின பொழுது அவ்வளவு அதிகாரம் படைத்த எந்த ராஜாவும் எரேமியாவின் மேல தொட முடியாதபடி கர்த்தர் வைத்தார். காரணம், எரேமியாவின் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் அப்படி, எரேமியாவினுடைய அழைப்பு அப்படி, எரேமியாவினுடைய சக்தி அப்படி. ஒரு பயங்கரமான பரக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு எரேமியாவை ருசிக்க வைத்த ஒரு தேவன் இந்த காலை வேளையில இந்த கூடுகையில வந்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த நாட்கள், இந்த வரப்போகிற மாதங்கள் பயங்கரமான பரக்கிரமசாலியாய் நான் உன் கூட இருக்கிறத நீ அறியும்படி மட்டுமல்ல, நீ அறியறது பெரிய விஷயம் இல்ல, உனக்கு எதிராய் யுத்தங்களையும் கலக்கங்களையும் போராட்டங்களையும் உருவாக்கி 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 நன்மைகள் வரக்கூடாது என்று யுத்தம் பண்ணின ஒரு மனுஷருடைய யுத்தங்கள் கூட அவர்கள் பழிக்காதபடியினால் எரேமியா சொல்லுவார், நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக, நான் வெட்கப்படாமல்
அவர்கள் வெட்கப்படுவார்களாக. அவர்களை கலங்க வைக்கணும், அவர்களை வெட்கப்பட வைக்கணுங்கிறது எரேமியாவினுடைய திட்டம் அல்ல. எனக்கு வருகிற போராட்டம் எனக்கல்ல, அவர்களுக்கே திரும்பபடி கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் அவர்கள் உருவாக்கினதனுடைய விளைவை அவர்கள் ருசிக்கும்படியா, அவர்கள் பண்ணின யுத்தத்தினுடைய ரகசியத்தை, யுத்தத்தினுடைய தாக்கத்தை அவர்கள் அறியும்படி கர்த்தர் இந்த வேளையில எரேமியாவோடு கூட இருந்தவர். பலமா இந்த இடத்துல ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார், நான் உன் கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருப்பேன். இந்த இடத்துல நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அப்படியே வாய்களை திறந்து நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, எரேமியாவை வெட்கப்படுத்தணும்னு நினைச்ச ஒரு மனுஷனுடைய கைகளுக்கும் எரேமியாவை கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்க போகிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்க போகிறார். உங்கள் மேல் அவருடைய கரம் இறங்கும், உங்கள் மேல் அவருடைய பிரசன்னம் இருக்கும். உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல அவருடைய ஆளுகை பயங்கரமா இருக்கும். சத்துரு எவ்வளவோ நெருக்கி பார்த்தான், எவ்வளவோ போராடி பார்த்தான், எவ்வளவோ துன்பத்தை கொடுத்து வெட்கப்படுத்த பார்த்தான். ஆனா இனி ஒன்றாகிலும் அது பலிப்பதில்லை, அது ஒன்றாகிலும் உங்களை பின்தொடர்வதில்லை. ஏரோது பேதுருவை கொல்ல நினைத்து சிறைச்சாலையில் அடைச்சு வச்சான். ஆனா குறித்த நாட்களுக்குள்ள பேதுரு அவர் வெளியே வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது போல ஆண்டவர் இந்த வேலையில சொல்றார், நீ எப்பெல்லாம் கலங்குறியோ ஒரு தூதன் உன் வீட்டுல இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஆபத்து வருதுன்னு தெரியுதோ ஒரு தூதனுடைய கிரியைகள் இந்த வேலையில உங்களோடு வெளிப்படுகிறத நீங்க பார்க்க போறீங்க. பேதுருவுக்காக செய்த ஜெபத்தை கேட்டு ஒரு தூதன் அந்த இடத்துல இறங்கின பொழுது வெளிச்சம் பிரகாசித்தது. அதே போல உங்க வீட்டுல நடக்கும், அதே போல உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும். இந்த நேரத்துல எந்த இடத்துல உங்க பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பலமுள்ள தேவ தூதர்களுடைய பாதுகாப்புல அவர்கள் இருக்கிறாங்க. இது இந்த நாளில் மட்டுமல்ல, இந்த வருஷம் முழுவதும் இந்த தேவ தூதர்களுடைய ஆளுகை, இந்த தேவ தூதர்களுடைய நடமாட்டம், இந்த தேவ தூதர்களுடைய கிரியைகள் நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில பலமாய் வெளிப்பட போது, பலமாய் வெளிப்பட போது. பேதுருக்கு அவர் வெளியே கொண்டு வந்த போது முழுசா விடுதலையாக்கி கொண்டு போய் விட்டது போல நீ எதிலிருந்து முழுமையா வெளியே வரணுமோ, உன் பிள்ளைகள் முழுமையா எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணுமோ அது அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற வரையிலும் அவர்களோடு கூட தேவதூதர்கள் இருப்பார்கள். உங்களோடு கூட தேவதூதர்கள் இருப்பார்கள், நம்மோடு கூட தேவதூதர்கள் இருப்பார்கள். ஒருவராகிலும் கைபோடுவதில்லை. ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவுக்கு, அந்த சேவகனுக்கோ ராஜாவுக்கோ யாருக்கும் தெரியாம இந்த வேளையில ஆவியானவர் இதை சொல்லுகிறார். பப்ளிக்கா பேதுருவை சிறைச்சாலைக்குள்ள வைச்சாங்க. பேதுரு சிறைச்சாலைக்குள்ள போனது எல்லாருக்கும் தெரியும், ஆனா வெளியே வந்தது யாருக்கும் தெரியாது.